சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் நம்ம கூட ஷிரடி யாத்திரைக்கு சாய்ராம் வந்திருந்தாங்க. சாய்ராம் வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான், பாபா செய்த அற்புதம் தான். ஏன்னா வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து பாபா அவங்கள வர வச்சு எப்படி அவங்களுக்கு அற்புதம் செஞ்சாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. ஓம் சாய்ராம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் சாய் யாத்ரா ட்ரிப்ல எப்படி ஜாயின் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஆர்த்தின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு சாய் கார்த்தின்ற ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த சாய் கார்த்தின்ற நண்பர் தான் பாலமுரளின்ற ஒரு நண்பரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நானும் பாலமுரளி சாய் கார்த்தி 3 பேரும் ஒரு டைம் என்ன பண்ணோம்னாக்கா, வெள்ளிங்கிரி சாமிகளோட ஆண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போதுதான் இது மாதிரி என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாலமுரளி சாய் கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, நீங்க ஷீர்டி மனம் மிதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது வரைக்குமே இங்க என்ன ஆச்சரியம்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் பாபாவை கும்பிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல நடுவுல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு என்னோட மேரேஜ் டைம்ல. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நான் கும்பிடல. அப்படிங்கும்போது இந்த ஆர்த்தி தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய் கார்த்தின்ற மூலமா எனக்கு திருப்பியும் பாபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பாபாவை கும்பிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவரு பாத்தீங்கன்னா எனக்கு ஷீர்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நீங்க புக் பண்றீங்க, நீங்க என்ன கூட்டு போறீங்கன்னா நீங்க எப்ப வேணா சொல்லுங்க சாய்ராம், நான் ஷீர்டி வரேன்னு சொல்லியாச்சு. ஆனா எங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்க அப்பா அம்மா நான் ரொம்ப ஆன்மீகத்துல உள்ள போனோம்னாக்கா, இவன் வேற எந்த கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவானோ, அந்த ரொம்ப ஆன்மீகத்துல உள்ள போனாக்கா சாமின்னு போயிடுவானோன்னு ரொம்ப பயந்துட்டு நான் ஷீர்டி போறேன்னு எங்க அப்பா அம்மா சொல்லும் போது, எங்க அப்பா இங்க இருக்கிற பாபா கும்பிட்டா போதும் சாமி, நீ ஷீர்டிக்கு போய் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. எனக்கு என்னன்னாக்கா, 10 வருஷமா நம்ம பாபா கும்பிட்டு இருக்கிறோம். நான் இத்தனை வருஷமா நம்ம ஷீர்டி போகணும்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவுமே போக முடியல. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நம்ம போறதுக்கு. ஏன் வீட்டுல இப்படி சொல்றாரு அப்பான்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். ஒரு நாள் நைட் நான் கடையில இருந்து பேங்க் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட பைக் எடுத்துட்டு போயிருந்தேன். அன்னைக்கு ஹெல்மெட் போடாம மோஸ்ட்லி நான் வண்டி ஓட்ட மாட்டேன். அன்னைக்கு ஹெல்மெட் போடாம போயிருக்கேன். அடிபட்டு கீழே அன்கான்சியஸ் ஆயிட்டேன். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, கார்கார போயிட்டு ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்ச பசங்க வந்திருக்காங்க. அவங்க என் போன் எடுத்து என் தங்கச்சிக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்க அண்ணா இது மாதிரி விழுந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, தங்கச்சி அப்படி சொந்தக்காரங்க மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தாச்சு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடிப்பட்டோடனே எனக்கு முழிச்சோடனே முதல்ல தோணுது, நான் விழுந்தது வியாழக்கிழமை, நான் ஷீர்டிக்கு போக வேண்டியது சண்டே நான் போகணும். எப்படி நம்ம ஷீர்டி போக போறோம் அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கவலை. எல்லாமே ஒருவேளை அப்பா வேணாம்னு சொன்னனால நான் விழுந்துட்டேனா, எதனால விழுந்தேன் அப்படின்றது மாதிரி ஊறப்பட்ட கன்ஃபியூஷன் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா, எங்க அப்பா அம்மாலாம் நைட்டே வந்துட்டாங்க வீட்டுக்கு. எனக்கு நினைவு திரும்புறதுக்கு எனக்கு காலையில் ஆயிடுச்சு. காலையில பார்த்துட்டு, இந்த மாதிரி ஆண்டவன் புண்ணியத்துல நீ இந்த அளவுக்கு நீ சரியாயிட்ட, ஓகே, நீ எப்படி இங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா நீ இந்த புண்ணோட நீ இங்க யாரையும் பார்க்க மாட்ட. சோ நீ சொன்ன மாதிரியே நீ ஷீர்டி போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவே பாத்தீங்கன்னாக்கா ஷீர்டிக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்ப தோணுச்சு, ஒருவேளை அப்பா அம்மாவே நான் ஷீர்டி போகணும்னு சொல்ல வைக்கிறதுக்காக இப்ப கீழே வந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம பெட்ல இருந்து எந்திரிச்சோம்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா பெட்ல இருந்து எந்திரிக்க முடியலனால அப்படி வயிற்றுல நெத்தியில கையில எல்லாமே அடிபட்டு இருந்தது. சனிக்கிழமை காலையில நான் பெட்ல இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சோன்னே சாய் கார்த்தி என்னை வீட்டுல பார்த்தாரு. சாட்டர்டே பார்த்துட்டு, ஓகே நீங்க எப்படி சாயிரம் இருக்கீங்க, போலாமான்னு கேட்டாரு. இல்ல சாயிரம், இன்னைக்கு நான் பெட்ல இருந்துச்சுனாவே நான் ஷீர்டி வரேன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். ஓகே போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. அப்பா அம்மா கொண்டு சாய் கார்த்தி வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, படுக்க முடியும், என்னாலும் நிக்க முடியும், நடக்க முடியும், ஆனா உட்கார மட்டும் முடியாது இந்த மாதிரி. அப்படி இருந்துச்சு, ஏன்னா வயிற்றுல அடிபட்டுறதுனால. அப்போ ஓகே ஸ்லீப்பர் தான் புக் பண்ணிருக்கோம், படுத்துட்டே போயிடுவோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெயின் ஏறியாச்சு. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நான் உமாசாய் நான் மீட் பண்றேன். அவங்க குழந்தைங்க, பையன் பொண்ணு எல்லாத்தையும் மீட் பண்றேன். என்னோட டீம்ஸ் எங்க கூட வரவங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். யாரையுமே இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. டீம்னா அப்படி ஒரு டீம், சூப்பர் டீம். நான் சும்மா பேச்சுக்காக நான் சொல்ல, சீரியஸாவே அவ்வளவு கோஆபரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி நாங்க பெங்களூர் போயிட்டு, பெங்களூர் சென்னையில வந்த டீம் பெங்களூர்ல ஜாயின் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க கிளம்புறோம். போகும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அக்கா, அந்த அக்கா என் கூட வந்தாங்க. எல்லாத்தோட ஃபேஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, 1.5 மாசம் ஆயிடுச்சு.
பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அது கரெக்டா அந்த டைம்ல யாரு கொடுத்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒருத்தங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு உதி பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் உதி எனக்கு கையில கொட்டிட்டு, சைலம் இது நீங்க சாப்பிட்டு தண்ணி குடிங்க, உங்களுக்கு வந்து பெயின் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கை இல்லாமல கிடையாது, நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு நம்பிக்கை வரும்ன்றது எனக்கு தெரியல. அப்ப எனக்கு ஆக்சுவலி அந்த உதிய வாங்கி வாயில போட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு தான் போய் உட்கார்ந்தேன் என்னோட பர்த்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நான் ஷீரடி போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு பெயின்ன்ற ஒரு துளி கூட எனக்கு அது தெரியவே இல்லை. அது என்ன மிராக்குன்னு எனக்கு வரைக்கும் புரியல. ஷீரடி போய் இறங்கியாச்சு. ஷீரடி போய் இறங்கிட்டு நான் வந்து ஷீரடி கிளம்பும்போது நான் என்ன பிளான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஓகே நம்ம போறோம், ஷீரடியில போயிட்டு ரூம்ல தங்குறோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த குருஸ்தான்ல போய் பாக்குறோம், சாவடி பாக்குறோம், அங்க என்ன நம்ம வந்து பக்கத்துல என்ன பார்க்கணும்னு பாக்குறோம். இவங்க ரொம்ப தூரம் எல்லாம் மாமரம் பாக்குறதுக்கு மற்ற கோயிலுக்கு எல்லாம் போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. சோ அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஓகே அதுக்குள்ள நம்ம செட் ஆகாது, நம்ம போயிட்டு நம்ம ரூம்ல தங்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போறேன். போகும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க போனோம், இது பெயின் தான் சரியாயிருச்சு. அப்புறம் அவங்க வந்து அடுத்த நாள் காலையில வந்து இங்க லோக்கல்ல இங்க ஆட்டோ பிடிச்சி போனோம்னு சொன்னாங்க. என்னால உட்காரவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அங்க வந்து ஆட்டோல வந்து ரோடு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து, ஏன்னா இவங்க முன்னாடி வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரோடு எவ்வளவு மோசமா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த ரோட்ல வந்து ஆட்டோல நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணேன்னு சொன்னா இப்பவே என்னால நம்ப முடியல. ஏன்னா ட்ரெயின்லயே உட்காந்து போக முடியலன்னா ஆட்டோல எப்படி உட்காந்து போக முடியும். ஆனா டிராவல் பண்ணி எல்லா பக்கம் போய் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து பாபாவை வந்து போயிட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டைம் பார்த்தாச்சு பாபாவை. பார்த்துட்டு இப்ப கூட பாருங்க ரோஸ் விழுகுது. தேங்க்யூ பாபா. பாபாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா குருஸ்தான் வரும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அங்க வந்து ஒரு வேப்பமரம் இருக்கு இல்லைங்களா. அந்த வேப்பமரத்தோட வந்து இலை வந்து கிடைச்சதுன்னா சூப்பரா இருக்கும், இந்த இலை வந்து கசக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அது கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம், உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கிடைச்சதுன்னா நீங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த குருஸ்தான்ல போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் ஒரு பைரவர் வந்து என் மடியில வந்து படுத்தாரு. எனக்கு எப்பவுமே வந்து கோயிலுக்கும் பைரவருக்கும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அது கரெக்டா அங்கேயும் கனெக்ட் ஆச்சு. அந்த மடியில வந்து படுத்தாங்க. படுத்து எந்திரிச்சு நான் போய் சுத்தி வரும்போது ஒருத்தர் வந்து இங்க வா தம்பின்னு சொல்லி கூப்பிட்டாரு. மராத்தியில கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னே மராத்தியில கூப்பிட்டோன்னே வந்து இந்தா அப்படின்னு சொல்லி கையை நீட்டி எனக்கு 2 வேப்பிலை கொடுத்தாரு. சாப்பிடுன்னு சொல்லிட்டு, சாப்பிடு உனக்கு இந்த புண்ணெல்லாம் சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்கிட்டு நான் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னாக்கா மரத்துல இருந்தே ஒரு இலை கீழே வந்துச்சு, அதையும் எடுத்தாச்சு. ஓகே, நம்ம இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், நம்ம பாபாவோட அதிசயத்தை பாக்குறதுக்கு வந்து வேற என்ன நமக்கு வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு, அதை சாப்பிட்டாச்சு. ஏற்கனவே பெயின்லாம் போயிடுச்சு, நான் நார்மலா தான் இருக்கிறேன். இப்ப நம்ம வந்து இன்னுமே நான் வந்து சூப்பர் ஆக்டிவ் ஆகிட்டேன். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவுரங்காபாத் போறோம் மாமரம் பாக்குறதுக்கு. அது எவ்வளவு தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours அந்த மாதிரி டிராவல் பண்ணணும். அதுக்கே நான் வந்து ரெடி ஆகிட்டு போயாச்சு. அங்கதான் வந்து செகண்ட் மிராக்கிள். அந்த நாங்க போயிட்டு இருந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹில்ஸ் மேல ஏற மாறேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் சாய் கார்த்தி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பாபாவோட பாட்டுலாம் பாட ஆரம்பிச்சு அந்த இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்கா வந்து வண்டி அவன் வந்து இதுக்கு மேல போகவே போகாதுன்னு சொன்ன வண்டி மேல வந்து போயிடுச்சு. மேல போனோம். அந்த மாமரத்துக்கு கீழே போயிட்டு அங்க ஒரு பாபாவோட சிலைலாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கதான் நாங்க சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன காலைல வந்து அந்த காக்கடா ஆர்த்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு குருஸ்தானுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகும்போதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க போய் கீழே தான் உட்கார்ந்தோடனே எனக்கு வந்து முதுகு கிட்ட வந்து நல்ல ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா இது முதுகு வலிக்குது, என்ன பண்றது, யாராச்சும் வந்து அவங்க முட்டிங்கால வந்து முதுகுல உந்து வச்சு உட்கார்ந்தா கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அங்க மிராக்கிள் அவங்க பார்த்தவங்களுக்கு தெரியும், கூட வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு கருப்பு கலர் பைரவருங்க. குருஸ்தானுக்குள்ள வந்து பைரவரை வந்து அவங்க அவசியம் அலோவ் பண்றது இல்ல, துரத்தி விட்டுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே பைரவரை வந்து நான் உள்ள போகும்போது வெளியே துரத்தி விட்டாங்க. அது பைரவர் வந்து நீங்க குருஸ்தான்ல மடியில வந்து படுத்த மாதிரி மடியில வந்து படுத்துருக்கலாம், முன்னாடி வந்து படுத்துருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம். எங்க நான் முதுகுல வந்து யாராச்சும் ஒரு முட்டு கொடுத்து உட்கார்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும், சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதுகுல வந்து முட்டை வச்சு உட்கார்ந்து இருந்ததுங்க.
5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து அது வந்து யதார்த்தமா நடந்துச்சுன்னு சொல்லலாம். நான் எவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து இருந்தனோ 40 நிமிஷம் நான் உட்கார்ந்து இருந்தேன் உள்ள. 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைரவர் என்னை விட்டு எங்கேயுமே போகவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நாங்க வந்து சமாதி மந்திர் வந்து சாமி கும்பிட்ற வரைக்கும் அது என் கூடவே தான் வந்துச்சு அந்த கருப்பு கலர் பைரவர். இது வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ஷீரடி போயிருக்கேன். ஷீரடியில போனதப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அந்த ஒரு மிராக்கிள் வந்து என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட நாங்க வந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பா அம்மா வந்து முதல்ல ஆச்சரியப்பட்டது, என்னடா போகும்போது வந்து உன்னோட கண்ணு அவ்வளவு பயங்கரமா இருந்து இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு சொன்ன. கண்ணு மட்டும் இல்லப்பா உடம்பே டோட்டலா சரியாயிடுன்னு சொன்னேன். இந்த வீடியோலயே அந்த வீடியோக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கூட பாத்தீங்கன்னாக்கா என்னோட ஷீடி போறதுக்கு முன்னாடி போட்டோவும் பின்னாடி போட்டோவும் நான் கொடுத்துருக்கேன் ஆகிட்ட. அது வந்து இந்த வீடியோல போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பாருங்க. இந்த பொண்ணோட அவன் எப்படி வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணானே ஆச்சரியமா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு ஆச்சரியம். இப்ப நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 மாசம் ஆச்சு நாங்க போயிட்டு வந்து. சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். போயிட்டு வந்ததுல இருந்து பாபா என்ன நல்லா பாத்துக்கிறாரு. தேங்க்யூ பாபா. ஓம் சாய்ராம். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் சொன்னதை கேட்டிருப்பீங்க. சாய்ராம் பேரு யோகேஸ்வரன். கோயம்புத்தூர்ல இருந்தா நம்மளோட யாத்திரால வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த சாய்ராமுக்கு அடிப்பட்டப்ப எடுத்த போட்டோஸ்லாம் சில போட்டோஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். பாருங்க, இந்த கண்ணெல்லாம் பாருங்க எவ்வளோ ரெட்டா இருக்குன்னு. இதோட பயங்கரமா இருந்தது. அவங்க வந்து அடிபட்டிருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே செக்க செவையில் இருந்தது. நெத்தியில 2-3 இடத்துல காயம், கண்ணுக்கு கீழெல்லாம் கண்ணி போய் காயமா இருந்தது. அப்புறம் வயிறெல்லாம் பயங்கரம் காயமா இருந்தது. அவங்க நான் வந்து ட்ரெயின் ஏற வர்றப்ப நான் பார்க்கும்போது நான் ரொம்பவே, என்ன சாய்ராம் இப்படி இருக்கீங்க, எப்படி சாய்ராம் ட்ராவல் பண்ணிடுவீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். சாய்ராம் பாபா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவார் சார். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட அந்த கொஞ்ச நாள்லேயே நான் வந்து பாபா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பாபா மேலே அவங்க நம்பிக்கை வச்சு வர்றாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஷிரடிலேருந்து கிளம்பும் போது கண்டிப்பாக அவங்களோட அந்த இது எல்லாமே சரியாயிடுச்சு சாய்ராம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோஸு. இப்போ சாய்ராம் பேசும்போதே அவங்களோட ஃபேஸ்லலாம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அந்த புண்ணெல்லாம் ஆறி கண்ணெல்லாம் அந்த ரெட்டெல்லாம் மறைஞ்சு இப்போ நார்மலாக ஆகியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சாய்பாபா தான் காரணம். சாய்ராம் பாபா மேலே வச்ச நம்பிக்கையும் பக்தியும் தான் காரணம். அந்த நம்பிக்கை பக்தியில் தான் ஷிரடி யாத்திராக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு சாய்ராம் வந்தாங்க. ஷிரடியிலேருந்து கிளம்பும்போது க்யூர் ஆகி வந்தாங்க சாய்ராம். ஷிரடியில் எல்லாருமே அவங்கள பார்க்குற அத்தனை பேருமே அவ்வளோ ஒரு இதாக பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுமே உதி கொடுக்குறது, வேப்பல்ல கொடுக்குறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் தரிசனத்தெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போனோம். ஷிரடியில் நம்ம சாய்பாபா அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு சூப்பரான ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. சாய்ராம் இப்போ ரொம்ப க்யூர் ஆகிட்டாங்க, ரொம்ப நார்மல் ஆகிட்டாங்க. சாய்பாபாவை நம்பினவங்களுக்கு சாய்பாபா நிச்சயமாக கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இதான் சாய்ராம் சாட்சி. இன்னும் சாய்பாபா பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். சாய்ராம்.